Greeting friends and welcome to Tech for Tech. This video will show how to delete or uninstall Node.js in your system before it begins. ஃபஸ்ட்டு உங்கள் சர்ச் பாக்ஸில் போய் நீங்கள் சிஎம்டின்னு டைப் பண்ணுங்கள். சிஎம்டிங்கிறது கமாண்ட் ப்ராம்ப்டை வந்து ஒரு ஷார்ட்டஸ்ட் வேயில் நம்ம கால் பண்ணுறோம். சிஎம்டி இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நான் ஜஸ்ட்டு கொஞ்சம் சென்டராக அலைன் பண்ணிக்கிறேன். ஸோ சர்வ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இதில் நீங்கள் சிம்பிளாக நோட் ஸ்பேஸ் விட்டு மைனஸ் வெர்ஷன் டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன நோட் ஜேஎஸ் நீங்கள் வெர்ஷனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அது உங்களுக்கு ஷோ ஆகும். நான் வந்து இந்த நோட் ஜேஎஸோட இந்த வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான். இதுதான் நோட் ஜேஎஸ் என்ன வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கமெண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இந்த கமெண்ட் ப்ராம்ப்டை. இப்போ திருப்பி நீங்கள் சர்ச் பாக்ஸில் போய் செட்டிங்ஸ்னு டைப் பண்ணுங்கள். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க செட்டிங்ஸை. இதில் உங்களுக்கு இருக்கிற செட்டிங்ஸில் ஆப்ஸுங்க இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஸில் நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் என்னென்ன சாஃப்ட்வேர் என்னென்ன ஆப்ஸ்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்களோ அதெல்லாம் ஷோ ஆகும். இதில் நம்ம நோட் ஜேஎஸை மட்டும் தான் அன்இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதை கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே இருக்கும், கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுவோம் கீழே. இந்த இருக்குது நோட் ஜேஎஸ். ஸோ அதை சிம்பிளாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும், அன்இன்ஸ்டால் அண்ட் மாடிஃபை. ஸோ நம்ம அன்இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நம்ம இந்த அன்இன்ஸ்டாலை கிளிக் பண்ணால் அன்இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. அன்இன்ஸ்டால் ஆரம்பிச்சிருச்சு. இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா நீங்கள் நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் ஆகும்போது அதோட பேக்கேஜ் எல்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அன்இன்ஸ்டால் ஆயிடுச்சு நோட் ஜேஎஸ் நமக்கு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். திருப்பி நீங்கள் சிஎம்டியில் ஓப்பன் பண்ணணும். ஸோ சர்ச் பாக்ஸ் வந்துட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட்டுக்காக சிஎம்டின்னு டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு கொடுத்தோம்னா நோட் ஜேஎஸ் வெர்ஷன் கண்டுபிடிக்கு அந்த கமெண்ட் கொடுப்போம். சென்ட்ரல் ரைட் அலைன்மெண்ட்டு நோட் ஸ்பேஸ் மைனஸ் வெர்ஷன் டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் இல்லாத அன்இன்ஸ்டால் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த கமெண்ட் வருது. ஸோ உங்களுக்கு அன்இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. உங்களுக்கு சிம்பிளாக இன்னொரு மெத்தடும் காமிக்கிறேன். சிம்பிளாக சர்ச் பாக்ஸ் போயிட்டு நீங்கள் கண்ட்ரோல் பேனல் டைப் பண்ணுங்கள். கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் பேனலை ஓப்பன் பண்ணிட்டு இதில் நீங்கள் வியூ கேட்டகரியில் வந்து நீங்கள் வியூவில் வந்து கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ப்ரோக்ராம்ஸில் அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராமை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே நம்ம அந்த ஆப்ஸில் காமிச்ச மாதிரி இங்கேயும் உங்களுக்கு காமிக்க என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. இதில் நீங்கள் எந்த சாஃப்ட்வேரை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி அதில் காமிக்க மாதிரி அன்இன்ஸ்டால் பண்ணால் அன்இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதை. இது செகண்ட் மெத்தட். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறது நோட் ஜேஎஸ்ன்னு கேட்டீங்க. அது உங்களுக்கான வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.